மருத்துவ படிப்புகளில் சேர்வதற்கான நீட் நுழைவுத் தேர்வு 2 கட்டங்களாக நடைபெற்று அதன் முடிவுகள் நேற்று வெளியிடப்பட்டன. அதன்படி நாடு முழுவதும் 7,70,000 பேர் தேர்ச்சி பெற்றுள்ளனர். ஒடிஷாவை சேர்ந்த ஷோயப் அஃப்தாப் என்ற மாணவர் 720க்கு 720 மதிப்பெண்களை பெற்று தேசிய அளவில் முதலிடத்தை பெற்றுள்ளார். டெல்லி மாணவி ஆகான்ஷா சிங்கும் முழு மதிப்பெண் பெற்று 2வது இடத்தை பிடித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை கடந்த ஆண்டு 48.57% இருந்த தேர்ச்சி விகிதம் 57.44% அதிகரித்துள்ளது. திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலை சேர்ந்த மாணவர் ஸ்ரீஜன் 710 மதிப்பெண் பெற்று தமிழக அளவில் முதல் இடத்தையும் இந்திய அளவில் 8வது இடமும் பிடித்துள்ளார். லாஸ்ட் இயர் நீட் ஸ்கோர் 385. ஆஃப்டர் 1 year ஆஃப் ஹார்ட் ஒர்க் ஒரு வருஷம் ரிப்பீட் பண்ணி நாமக்கல் கிரீன் பார்க் கோச்சிங் சென்டரில் நான் படித்தேன். இப்போ நான் ஆல் இந்தியா ரேங்க் 8 செக்யூர் பண்ணியிருக்கேன். 710 out of 720. ஓபிசி ரேங்க் நான் ஃபர்ஸ்ட் செக்யூர் பண்ணியிருக்கேன். இது நான் ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டாக நான் நினைக்கிறேன். பேர்டனாக எடுத்து படிக்க வேணாம், எல்லாத்தையும் புரிஞ்சு நல்ல கான்செப்ஷன் அண்டர்ஸ்டாண்டிங்கோட படித்தா நல்லா ஸ்கோர் பண்ணலாம். நாமக்கல்லை சேர்ந்த மோகன பிரபா 705 மதிப்பெண்களுடன் மாநில அளவில் 2ஆம் இடத்தையும், பெரிய குளத்தை சேர்ந்த ஜீவித்குமார் 664 மதிப்பெண்களுடன் அரசு பள்ளி மாணவர்களில் முதல் இடத்தையும் பிடித்துள்ளனர். இந்த மதிப்பெண்களின் அடிப்படையில் நாடு முழுவதும் மருத்துவ சேர்க்கைக்கான கலந்தாய்வு நடைபெற உள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் மருத்துவ இடங்களில் 7.5 விழுக்காடு இடங்களை அரசு பள்ளி மாணவர்களுக்கு வழங்குவது தொடர்பான மசோதாவிற்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கும் வரை மருத்துவ கலந்தாய்வு அறிவிக்கப்படாது என தமிழக அரசு தெரிவித்துள்ளது.